கடைசி. வந்துருச்சா சரத்? ம் லாஸ்ட் என்ன பார்த்தோம்? கிளாஸ்ல சரியாக ஓதுறதை தான் பார்த்தோம். சரியா வருதுயா? குருவான்ல ஓதுறதுகள் தான் பார்த்தோம். அப்படி தலைப்பு பண்ணிக்கா சரியா ஓதுறது எப்படி தலைவர் பார்த்தோம் அப்படியா? எனக்கு சரத், நீங்க கேட்டது தலைப்ப கேட்கல, நீங்க என்ன பார்த்தோம்னு தானே கேட்டீங்க. தலைப்பு என்ன? ம். ம். கடைசியா என்ன பார்த்தேன்டா அர்த்தமா தான் நீங்க தலைப்பு சொன்னீங்கன்னா விஷயம் விளப்பம் பார்த்துக்கிறீங்க எல்லாம் சரியா இடத்துக்கு போயிடும். இந்த ஓதுறது, இந்த சரளமாக ஓதுறத பார்த்தோம். சரளமா ஓதுறது பார்த்துக்கிறீங்க. சரளமாக ஓ. தடுமாத்தமா ம். ஓதுறதுக்கான காரணங்கள் சொல்லுங்க பாப்போம். உங்களோட பாஷையில கேட்போம். கண் தடுமாத்தமாக ஓதுறதுக்கான காரணம் கண் எப்பொழுதும் பார்த்து ஓதுறதுக்கு தடுமாறி கொண்டே முந்தி வரும். வாய் போறது. ஓ. இறங்கல. கண் பார்த்து கண் பாக்குறதுக்கு முந்தி வாய் முந்தி போறது ஓதுறது. உண்டு. கண் பார்க்க ம். முன்னுக்கு வாய் மூடி தடுமாத்தம் தடுமாத்தம் வரும். தடுமாத்தம் இல்லாம ஓதுறது. என்னங்களே? ம். தடுமாத்தம் இல்லாம ஓதுறது. அப்படி ஒன்று இல்லையே. நான் நாலு தான் சொல்லி தந்தேன். தடுமாத்தம் அதான் கேட்கிறேன். தடுமாத்தம் இல்லாம ஓதுறதுக்கு எப்படி ஓதலாம்? ம். அல்ல தடுமாத்தத்தோட ஓதுறதுக்கான காரணங்கள். நான் ஓத கொள்ள ஏன் தடுமாறுறோம் அதுக்கான காரணங்கள் தான் சொல்லி தந்துக்கிறேன் கடைசியா. அப்படிதானே? கண்ணுக்கும் வாய்க்கும் உள்ள இடைவெளி நீளுதுண்டா ஆ, சேர்ந்துருப்பாகாம பார்த்து பார்த்து ஓதுறது. அது எப்படி சொல்லுங்க பாப்போம். வாய்க்கும் கண்ணுக்கும் இடைவெளி நீள்றா என்ன? இடைவெளின்னு சொன்னா ஒன்று ஓதுற நேரம் சிலது இப்ப ஈயாக்க நஹ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் ஓதுறோமே, அந்த நேரத்துக்கு ஈயாக்கன்றதுக்கு அடுத்த சொல்ல நாங்க அடுத்த சொல்லுக்கு போய் தராம கண் பாக்குற நேரத்துக்கே வாயும் போறது. ம், சரி மூணாவது என்ன சொல்லுங்களேன் பாப்போம். நானே மூணாவது கஷ்டத்துக்கு திக்காம ஓதுறது. ம்ஹும். சரியா சார்? திக்காம அப்படியா? அது எப்படி? திக்காத ஓது அதானே மெயின் திக்காம தலைப்பு. ஓதுறது அதுவும் சரளமா ஓதுறது. சரி. ஆ, தடுமாற்றம் இல்லாம ஓதுறது, கண்ணுக்கும் வாய்க்கும் இல்லாத ஓதுறது. அடுத்தது ஆ. சொல்லித்தாங்க சார், அடித்து சொல்லிட்டு போக சரி நினைவு முதலாவது வரும். சொன்னது சரி. இரண்டும் ஒன்று ஒன்று முந்திரதுங்கிறது சரி. ரெண்டுக்கும் இடையில இடைவெளி நீண்டுதல கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க பாவம். அது சின்ன மிஸ்டேக் அள்ளி சரியா நீ விளங்கல்ல. ஆஹ் ம். ரெண்டுக்கும் இடையில இடைவெளி நீளுதல் அப்படின்னா என்னென்னு கண்ணுக்கும் விளக்கப்படுத்துங்க வாய்க்கும் பாவம். இடையில இடைநீரன்னு சொன்னா நாங்க இப்ப ஓதுற நேரம் ஐயா கண்ணா புத்துன்றத ஓதுறதுக்கு அதை பார்க்க முந்தி கண் வையாக்கைக்கு பெய்த்திரப்படாது இந்த வாய். அப்படி இடைவெளி இல்லாம உம், இந்த இடைவெளியே வைக்கிற இடத்துல வைக்கத்தவே இடைவெளி இல்லாம அதை சேர்த்து ஓதிட்டு போய்த்திடுறது பார்க்காம. உங்களோட ஸ்கிரீன்ல இந்த வசனம் வந்துக்குது. அந்த வசனத்தை வச்சு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க பாவம். ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறுறீங்க. ஒன்று ஒன்று மட்டும் ஒன்று முந்தப்படாது. அது சரி. ரெண்டாவது ரெண்டாவது இடைவெளி என்ற இடைவெளி விஷயம் கொஞ்சம் சரியா வருது இல்ல. ஆ, பாப்பமே. இடைவெளி நீளுதல்ண்டா அப்ப யா ஈயாக்க ஈயாக்கண்டிலுக்கு அப்படியே இடைவெளி வரப்படாது. அது இல்ல அது இல்ல. நான் வையா அப்படி சொல்லி தரல. பாத்தீங்களா பாத்தீங்களா கடைசியா சொன்ன விஷயம் மறந்துட்டீங்க. முதலாவது விஷயத்த ஒன்றை ஒன்று முந்தலைங்கிறது ஞாபகம் வச்சுக்கிங்க சரி. உங்களோட கண்ணை விட வாய் முந்தி கொண்டு ஓடுறது அல்லது வாயை விட கண் முந்தாம வாய் வெஸ்ட்டுக்கும் கண் பின்னுக்காலையும் போறது. அந்த உங்களோட விளக்கம் சரி, அதுல பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பகுதி நம்ம சரியா வரல. ரெண்டாவது பகுதி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினதும் நீங்க ஸ்டார்டிங் வந்து போன கிளாஸ்ல இப்படித்தான் வரும்னு சொன்னீங்களே அப்படித்தான் இப்பயும் சொல்றீங்க. அது கண்ணுக்கு பிறகுதான் வாய் போகணும் இல்லையா? கண் அது பார்த்ததுக்கு பிறகுதான் வாய் அது போகும். முதலாவதே. அது ஒன்று ஒன்று முந்தாம போறதே அது சரி. எனக்கு மறந்து சொல்லித்தாங்க சார், அது கொஞ்சம் மறந்துருச்சு. இல்லாட்டி சும்மா டைம் போறேன், நான் சொல்லி டக்குன்னு நான் நினைவு வச்சு கொள்றேன். திருப்பி அடுத்த கிளாஸ் கேளுங்க. பிள்ளை புதிய பாடம் சொல்லி தரையில அது புதிய பாடத்துக்கு போயிடாது. நீங்க தான் சொல்லணும்.
இந்த சொன்னீங்களே இப்ப டக்குன்னு மறந்து போச்சுன்னு சொன்னா இப்ப நான் இதுக்கு முன்னுக்குள்ள பாட இல்ல திருப்பி சொல்லி கேட்கும் இதுக்கு முன்னுக்கு மறக்கல என்ன படிச்சுங்க பாப்போம். இல்ல மறக்கிறன்ற யாது இல்லாததான். இப்ப இப்ப இந்த தடுமாத்தம் இல்லாம சரளமாக ஓதுறதுக்கு முன்னால படிச்சு தலைப்பு என்ன பாப்போமே. அது மறந்து பாப்போமே. அது எப்படிங்கிட்டு உம் திக்கா மோதுறது தானே. பாத்தீங்களா. அவ இல்ல திக்காம ஓதுறதுக்கு முன்னால படிச்சு தலைப்பு என்ன அப்படி கேப்பேன். ம். திக்கா மோதுறதுக்கு முன்னால ஒண்ணு முந்தி கொண்டு போறது அதுதானே அதா. பாத்தீங்களா அப்ப அது மறந்துட்டு இப்ப அதுக்கு நான் என்ன செய்யறேன். அதாவது இப்ப நீங்க படிச்சு கொண்டிருக்கீங்களா இந்த சரளமாக திக்காம ஓதுறது பாடம் படிச்சு கொண்டிருக்கீங்க தானே. ஓ ஓ ஓ இதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் படிக்கல அப்படியா. இதான் எங்கட பாடத்துல முதலாவது பாடம் அப்படியா. படிச்சோம் நிறைய படிச்சோம் நிறைய படிக்கலன்னு படிச்சேன் சொல்லல. மண்ண பாத்தீங்களா. அப்ப அவள்கிட்ட சொல்லுங்க ஆகும் என்னென்ன தலைப்புன்னு சொல்லி அவளுக்கு மறந்தா பிரச்சனை. இப்ப அவள் நிறைய படிக்கல. அது அது அதான் உங்களோட ஓ அடுத்த பிரச்சனை. தேவையானது படிச்சு நான் நிறையன்னா நிறைய நீங்க படிக்கல. படிச்சு தரக்கூடியதுல படிச்சு தந்தீங்க இல்லைன்னு இதுக்கு சொல்லல. முன்னால ரெண்டே ரெண்டு தலைப்பு தான் படிக்கிறோம். நிறைய படிக்கல. நீ நிறைய படிக்கணும் நேரம் எங்க சிலபஸ் முடிஞ்சிருக்கும். எங்க சிலபஸ்ல எவ்வளவு இல்ல. மொத்தமே ஓ 15 ஓ தலைப்பு தான். பாத்தீங்களா ம், ரெண்டே ம். ரெண்டு தலைப்பு இதோட மூணாவது தலைப்பு நாலாவது தலைப்பு நீ கொரோனா ஓதுறதுக்கு போகணும். இதுக்கு முன்னுக்கு படிச்ச ரெண்டு ஆஹா. தலைப்பு என்ன சொல்லுங்க பாப்போம். இதுக்கு வாழ்க்கை இடைவெளி நீளுதல் நல்ல விஷயம். அது படிக்கணும். பாத்தீங்களா அப்ப நீங்க சுத்தி சுத்தி ம், இந்த இதுக்கு தான் நீங்க இதுக்கு முன்னுக்கு மறந்துட்டு முதலாவது படிச்சோம் என்ன. முதலாவது ம், படிச்சோம் ம். வசனத்துல இறுதியில ஓ நிப்பாட்ட ம். வேண்டியது எப்படி அதுக்கான முறைகள் என்ன என்று படிச்சுக்கிறோம். ஓ அதுகள் படிக்கணும். ஓ ஓ ஓ அதுல எத்தனை அது 3. முதலாவது என்ன சொல்லுங்க பாப்போம். வெரி குட். மறக்காம வைக்கணும் அதெல்லாம். ஆ வசனத்தின் இறுதியில வர வர சிக்கல்கள் வர்றது படிச்சோம். இப்ப மூணுன்னு சொன்னீங்க நீட்டுதல் தானே. தொடர்பான ஓ மூணு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். வசனத்தின் இறுதியில திக்காம ஓதுறது இந்த சிக்கல் இல்லாம ஓதுறது. அடுத்தது அப்படி இல்லையே தலைப்பு. நீட்டுதல் பாத்தீங்களா. ரெண்டுக்கும் ஒரு இப்ப நீங்க மூணுக்கு எதுக்கு. நீட்டுதல் தொடர்பான இப்ப நீங்க எதுக்கு நீட்டுதல் மூணு ஆன்சர் பண்ணீங்க. மூணு ஓ சொன்னீங்க தானே என்னது. வசனம் என்ன மூணு அது. இப்ப நான் கேள்வி கேட்டேன் தானே. இப்ப நீங்க மூணுன்னு விட சொன்னீங்களா இல்லையா. சொன்னேன் சரி. சொன்னீங்க. வெரி குட். ஓகே எதுக்கு நீங்க மூணு ஆன்சர் பண்ணீங்க. உம் வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள் எத்தனை கேட்ட நீங்க மூணு ஆன்சர் பண்ணீங்க. சரியா. ஓ அந்த மூணு முறைகளும் சரியாமாடா இப்ப நீங்க மறந்துட்டீங்க. இனிமேதான் நீங்க மாறுறீங்க. நீங்க மறந்துட்டீங்க அதை. முதலாவது நான் சொன்ன இப்படி வசனத்துல இறுதியில நிறுத்தக்கூடிய எழுத்துல ஃபதஹ் மத்து ஃபத்ஹத்தைன் அல்லது ஓ ஆ அலிஃப் ஓ வந்துச்சுதுண்டா நாங்க வந்துச்சுண்டா. ரெண்டு ஓ அளவு 1 செகண்ட் நீட்டி ஓதணும். இதை ஓ நீங்க ஓ குருவான்ல ஓ தேடி பார்த்து பிராக்டிஸ் பண்ணி ஓ வச்சுக்கிறீங்க. ஆனா இப்ப நீங்க மறந்துட்டீங்க. தலைப்பு மறந்து படிச்ச விஷயம் ரெண்டே ரெண்டு சரி. சாப்டர் ஓ படிச்சீங்க. வசனத்தின் சரி வசனத்தின் இறுதியில குண்டு தா வந்தா அத பெரிய தாவாக மாத்துறது. ம் வெரி குட். ம- ம் ஓ ரெண்டாவது அது சரி. உண்டு. மூணாவது அடுத்தது என்ன. ஆ? மூணாவது சரி. மூணாவது வசனத்தின் இறுதியில முதலாம் ரெண்டாம் பகுதி இதுவும் சுக்குன் வச்சு நிறுத்தி ஓதுறது கடைசி. முதலாவதும் இரண்டாவதும் வராட்டி சுக்கூனை வச்சு ம். ஓதுறது. இது நீங்க ஓ, முதலாவது அது படிச்ச ஒரு சாப்டர். இப்ப சரியா பரவாயில்ல. சொல்றது யாது இல்லை. ஆ ரெண்டாவது என்ன எங்க யாரு நான் நிறைய சொல்லி தந்தேன். யாரையும் சொல்ல வேணாம். யாருன்னா நீங்க இல்ல யாதுன்னு யாது இல்ல இருந்துச்சுன்னா இதை நீங்க வர. சொல்றதுக்கு 1 செகண்ட் 1 நிமிஷம் போதும். இதான் முதலா படி சாப்டர் தலைப்பு இது இதான் விஷயம் வேண்டா. இதெல்லாம் தேடினதே குர்ஆன்ல தேடி உளுந்து பிறண்டு தேடி வந்த விஷயம். சரி இப்ப சரி ரெண்டாவது என்ன வசனத்தின் படிச்சீங்க. ஆ, நான் முதல்ல அது குண்டு தே வந்தா அத அது பெரிய ரெண்டாவது இல்லை. தவாக அதெல்லாம் மாத்தி. முதலாவது சாப்டருக்குள்ள வாருது. இதான் நம்மளோட பிரச்சனை. தலைப்பு சரியா பார்க்காதாலும் பிரச்சனை. கிளாஸ் டைம் டேபிளையும் தலையை பார்க்காதெல்லாம் பிரச்சனை. இப்ப நீங்க சொன்னீங்க தலைப்பு வசனத்தை நான் தான் தலைப்பு சொன்னேன் நீங்க சொல்லல. வசனத்துல இறுதியில வசனத்தின் இறுதியில நிறுத்த பத்தகத்தாய் வேண்டிய நல்லதோ இதுகள் முறைகள். வந்தா நிறுத்தி. நீங்க ஓ கேளுங்க கொஞ்சம் கேளுங்க. நீ குறி சொல்ற பேலது வசனத்துல இறுதியில குர்ஆன்ல ஓதி கொண்டு போகக்குள்ள வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள் இந்த தலைப்பு கீழே தான் 1 2 3 எல்லாம் பார்த்தாச்சு. நான் கேட்கிறேன் இது ஓ முதலாவது தலைப்பு வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள் என்றது நீங்க
இந்த ஓதலுக்கு தேவையான இது அதுக்கு முன்னாடி நீ படிச்சுக்கிறீங்க, அடையாளங்கள்லாம் படிச்சுக்கிறீங்க. நான் அடையாளங்கள் இது கேட்கல. ஆ, படிச்ச முதலாவது தலைப்பு. ரெண்டாவது தலைப்பு ஆ, என்ன? நான் முதலாவது தலைப்பு என்ன வழங்கி தானே? வசனத்தினுடைய ம். இறுதியில் நிறுத்த வேண்டிய இருத்தல். முறைகள் தொடர்பாக படிச்சது முதலாவது தலைப்பு. அதுக்குள்ள 1, 2, 3 எல்லாம் வந்து அதெல்லாம் தேவையில்லை. இப்ப அதெல்லாம் ஓகே. இது அல்லாம ஓ, இதுக்கு பிறகு படிச்ச ரெண்டாவது தலைப்பு என்ன? பாப்போமே. இப்ப நீங்க மூணாவது தலைப்பு தான் படிக்கிறீங்க. எப்படி குர்ஆன்ல வசனத்தின் நிற்காம ரெண்டாவது சரளமாக தானே. ஓதுறதுக்கான வழிகள் என்ன? எப்ப நாங்க தடுமாறும் எல்லாம் படிக்கிறீங்க மூணாவது தலைப்பு. அப்ப ரெண்டாவது தலைப்பு ரெண்டாவது தலைப்புக்கு நஸ்ரத் அந்த குண்டுத்தை வந்தால் பெரிய இதாக மாற்றி சத்தியமா அதுக்கு அந்த தலைப்பு வந்து ஈக்குது பெரிய தலைப்பு. எதுக்கு கீழே? வசனத்துல ஆ, இறுதியாக நிறுத்த வேண்டிய முறைகளுக்கு கீழே தான் அந்த விஷயம் ஈக்குது. ஓ ஓ, அதுக்கு முறை கீழே தான். அப்ப அது சரி முடிஞ்ச சரி. இப்ப நான் அது பேசி முடிஞ்ச ரெண்டாவது அதுக்கு போற பார்த்த தலைப்பு என்ன? அதுக்கப்புறம் அந்த ரெண்டு அதுகள் ஒன்றும் வரலாட்டி சுக்குன் வச்சு நிறுத்துறது. அதெல்லாமே முதலாவது தலைப்பு தான். நீங்க என்ன முதலாவது தான் பிடிச்சு கொண்டிருக்கீங்க. நான் சொன்ன தெளிவா சொல்றேன் பாருங்க. வசனத்தினுடைய இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள் இது ஒரு தலைப்பு. தலைப்புண்டா முதல்ல விளங்குதா என்னன்னு சொல்லி. ஓ, விளங்கு சார் சார் இதுதான் அப்ப தலைப்பு அந்த தெரியும். தலைப்பு கீழே தான் மூணு விஷயம் வைக்கிற ஒன்று வைக்கிற ம். ஃபதஹ்மது ஃபதஹத்தைன் அலிஃப் வாரது. நீங்க சொன்னது மாதிரி ஓ, குண்டு தாவாரது ரெண்டாவது. மூணாவது சுக்குன் ஓ, வச்சு நிப்பாட்டுறது மூணாவது. இது மூணு முடிஞ்சு. சரி. இதுக்கு பிறகு அது ம், அந்த அதோட அந்த ம், அந்த மூன்றோடையும் முதலாவது தலைப்பு ஃபுல்லா நான் படிச்சிட்டோம். அப்படித்தானே? ம். ரெண்டாவது ஓ தலைப்பு ஓ ஓ. என்னது இப்ப படிச்சது? திருப்பி சொல்லுங்க குண்டு தான் சொல்லி. ஆ, மறந்துட்டு. மத்துடைய அடையாளங்களில் ஒன்று வாரது. மாஷா அல்லாஹ் மதுர அடையாளங்களை பத்தி படிச்சது. மதுர அடையாளங்கள் சும்மா படிக்கல. நீ மதுர அடையாளம் சும்மா சொல்றது பிரச்சனை. ரெண்டாவது நான் படிச்சோம் ஆ, ராகம். ஓ ராகம். ஓ ஓ, ரைட் ரைட், ராகம் ஓகே. ஓ கட்டாயம். மூணு ஓ நான் ஓ திருப்பி சொன்னேன். ராகம். குர்ஆன ஓதுறதுக்கு முன்னால எங்களுக்கு மூணே மூணு பெரிய தலைப்புகள் தான் நிற்கிறேன். ஓ அது மூணும் உங்களுக்கு நீங்களாகவே விளங்கப்படுத்த வரைக்கும் நான் கொரோனா நோய் தர மாட்டேன். அது எங்களுக்கு முக்கியமான ரூல்ஸ். நீங்க தான் விளங்கப்படுத்தணும் மூணையும். இது முதலாவது எந்த ம். ஒரு குழப்பமும் இல்ல. அது தலைப்புகள். மூணும் அது மூணுலயும் தெளிவில்லாம ஓதுலுக்குள்ள போனா அது பெரிய பிரச்சனை போய்த்திடும். இப்ப நீங்க அரவாசி நான் ம். சொல்லிக்கிறேன். எதுல? வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள் அரவாசி நான் தான் சொல்லிக்கிறேன். அடுத்த அரவாசி நீங்க சொல்லிக்கிறீங்க. இப்ப அரவாசி உங்களுக்கு ம். ஞாபகத்தில் இருக்குது. இப்ப ரெண்டாவது ம். இடையில ஒரு துண்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க மதுர அடையாளம். அப்படி அல்ல. நான் படிச்ச ரெண்டாவது தலைப்பு ராகம் தொடர்பா. ராகம் ஏன் தேவை? ராகம். குர்ஆன் ஓதுறதுக்கு தேவை ராகம் கட்டாயம். ஒருவான ஓதுறதுக்கு ராகம் கட்டாயம் தேவை. வெரி குட். ராகம் ஓ இல்லாட்டி ஓதல் வராது. உங்களோட பதில் வராது. கேன்சல் நல்ல. அப்ப ஓ ராகமா ம். ஓதுறதுக்கு என்ன தேவை? இப்ப ராகம் இல்லாட்டி ராமூர்த்தி ஓதல் வரான்னு சொல்றீங்களே. இப்ப ராகம் எடுக்கணும்னா என்ன தேவை? பாப்பமே. நீங்க இந்த நீ ராகம். ஓ, ராகம் வராட்டி ஓதல் இல்ல. அது கரெக்ட். மாஷால் நல்ல மாதிரி. ஓதலே வராது. ராகம் இல்லடா. அப்ப ராகத்தை ஓ, எடுக்கணும்னா என்ன தேவை? ராகம் எடுத்துறேன்னு சொன்னா எங்கட நீட்டுறது தேவை. ம், எங்கட நல்ல நீட்டல் நீட்டுறது தேவை. மத்து மத்து உரிய மத்து. உரிய இடங்கள்ல உரிய அளவுகளை பேணி நீட்டுறது தேவை. அப்ப அந்த நீட்டுற ஓ தொடர்பு படிச்ச பாடம் தான் என்ன பாடம்? ம். மத்து. நான் சொல்லி தர மத்துடைய மாதிரி நீங்க பாட்டு. வேலை படி தெரிஞ்சுக்கணும். நான் இது நான் பேன் பண்ண மாட்டேன். இதை நீங்க தான் பண்ணணும். ராகத்தை ஆ, படிச்சோம். ராகம் இல்லைண்டா ஓதல் வராது. அப்ப ராகம் ஆ. தேவைன்னு சொன்னா நீட்டுறது பத்தி தேவை. எனவே நாங்க நீட்டுற தொடர்பாக மத்திட தலைப்பு கீழே படிச்சுக்கிறோம். ஓ ஓ. இதெல்லாம் நான் இது வரைக்கும் படிப்பேன் திருப்பி நான் சொல்றேன். ஏன்னா நீங்க உங்களோட சைட்ல இருந்து விட வருது இல்ல. சரி மத்த பத்தி சொல்லுங்களேன் பாப்போம். அஹ், மத்த பத்தி மத்து என்றால் நீட்டுதல் நீட்டுதல் கட்டதுல. ஓகே. அஹ், மத்து இல்லாட்டி எங்களுக்கு ராகம் எடுத்து ஓத இயலாது. மத்தி இல்லாட்டி ராகம் எடுத்து அது ம். சரி. இப்ப நான் மத்துக்குள்ள வாங்க. அப்ப ராகத்தை கொடுங்க. இப்ப மத்து கீழே வாங்கல. இப்ப ராகம் சரி ஓகே. ராகம் கிளியர். மத்துக்குள்ள வாங்க. மத்து எத்தனை வகைப்படும்? ம். மதுர வகைகள் என்ன? மத்து வகைகள். பாத்தீங்களா ரெண்டே ரெண்டு சாப்டர் தான் படிச்சுக்கிது. இப்போ மூணாவது சாப்டர். மதுர வகைகள் ரெண்டு. ஓ, சொல்லுங்களே பாப்போம். ஏடா, சும்மா இருந்தா மத்து அநியாயம். நீங்க ஃபுல்லா வகைகள். திருப்பி எல்லாம் விளங்கப்படுத்தணும். அப்பா சரி. மதுர ஓ, வகைகள் ரெண்டு. எதெல்லாம்? மத்தின் இறுதியில் பத்தகத்தைன் பத்தக திருப்பி மத்து திருப்பி திருப்பி நீங்க எங்க வர்றது. வேற வேற எங்க ரூட்டுக்கு போறீங்க பாத்தீங்களா? இப்ப நான் உங்களுக்கு தலைப்புகள் சொல்லி தந்தீங்கன்னா நான் போய் கட்டாயம் இந்த தலைப்புகளை பார்த்து என்ன சரி செஞ்சு நோட்ஸ் வச்சுக்கோங்க.
நோட்ஸ் வச்சுக்கிறத நோட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஓதுறது போயிடாது. ரெண்டாவது மத்த பத்தி பிராகம், பிராகமோடு கிளியர் ஆயிட்டு. பிராகத்துக்கு கீழே வார தலைப்பு தான் என்ன? மத்து. ஆஹா. பிராகத்துக்கு கீழே வார மத்து. ஓ. முக்கியமான தலைப்பு மத்து. மத்துன்னா நீட்டுதல் தெரியுது உங்களுக்கு. மத்தை நாங்க ரெண்டா ஓ. ஓ. பார்த்தோம். ஒன்று மத்தினுடைய எழுத்துக்கள், அடுத்தது மத்தினுடைய ம். ஆ. ஓ. அஹ், மத்து நீட்டுதல். ஒன்று மத்தினுடைய எழுத்துல அடுத்து என்ன எழுத்துக்கள் பாப்போமே, அப்படி சரி ஞாபகம் வைக்கான்னு பார்ப்போம். ஒன்று மத்திய மத்து எழுத்துக்கள், நீட்டுதல் எழுத்துக்கள் மற்றது அலி மத்தினுடைய எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட யா, ரெண்டு. சுக்கூன் ம். செய்யப்பட்ட வா வந்து மத்திய எழுத்துக்கள் எல்லாம் வரும். அப்ப அடுத்தது என்ன மத்திய? ம். அப்பயும் வரல. மத்துடைய அடையாளங்கள். ஆ, முதலாவது மத்துடைய அடையாளங்கள், இரண்டாவது மத்துடைய வெரி எழுத்துக்கள். குட். மத்தியினுடைய அடையாளங்கள், அடையாளங்கள் பற்றி சொல்லுங்க பாப்போம். வர்த்தக மத்து, கசர மத்து, மாஷா அல்லாஹ். லம்ம மத்து. நொண்டிக்கிற மத்தியினுடைய அடையாளம் நொண்டிக்கிற. ஓ. ஆ, ஓ. சரி. இப்ப நான் இருக்கிறேன் இந்த மத்தியினுடைய ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம்மு மத்து, மத்தியினுடைய ம். எழுத்துக்கள் அலிப் சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வா வந்தா எவ்வளவு நிட்டணும்? இரண்டு. இரண்டு கையை மூடி திறக்கிற அளவு திறக்கிற ரெண்டு, அளவு. ஒரு செகண்ட், ஒரு ஒரு செகண்ட். ஓ. செகண்ட். அப்ப மத்தியில ஒரு செகண்ட். அடையாளம் ஒரு வந்துச்சுன்னா செகண்ட். 3 செகண்ட். வெரி குட், 3 செகண்ட். சரி, இப்ப நான் கேட்கிறேன் பாப்போம், இது ஞாபகம் வைக்காண்டு. இந்த மத்தியில இந்த தலைப்பு கீழால மத்திய சொன்னீங்க தலைப்பு மத்து, ராகத்தை பார்த்தோம். ராகத்துக்கு ஓ. கீழே மத்தை பத்தி பார்த்துக்கிறோம். மத்தோடு தொடர்பான இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்போட நாங்க பார்த்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். மத்து கீழே தானா? என்ன தலைப்பு அது? நான் எல்லாத்துக்கும் சரி கிளாஸ்ல தலைப்புகளை கவனம் பார்த்துக்கோங்க. தலைப்பு இருந்தா அவங்களுக்கு விஷயம் வரும்னு சொல்லி அந்த தலைப்பு வந்து அவங்களுக்கு விஷயம் வரும். மத்தோடு தொடர்பான பாடத்துல சொல்லி 2 தலைப்பு ராகத்தை பத்தி பார்த்தோம். மத்தினுடைய கருத்து, வகைகள், எழுத்துக்களை பத்தி பார்த்தோம். அதோட தொடர்பாக இன்னும் ஒரு முக்கியமான தலைப்பையும் நாங்க மத்திய கீழே பார்த்துக்கிறோம். அது என்ன தலைப்பு? சுக்குன் செய்யப்பட்ட நூல். சுக்குன் செய்யப்பட்ட துக்கடிச்சு கொண்டுனா நீங்க சொல்ல வர விஷயத்துல சுக்குன் அறவாசி செய்யப்பட்ட நூல். பிழை. அறவாசிக்கு அறவாசி ம். குறைவுக்கு உள்ள விஷயம் போயிட்டு வாரீங்க. தலைப்பு உங்களோட பிழையாகத்தால் அதெல்லாம் பிழையா போகுது. சுக்கூன் செய்யப்பட்ட நூல் தலைப்பு ஒன்று இல்லை சித்தியம். அது பின்னுக்கால வர பெரிய சட்டம் தலைப்பு உண்டு. இல்ல இல்ல இல்ல. சுக்கூன் செய்யப்பட்ட ஓ. ஓ. நூலுங்கிறது பின்னாடி வார பெரிய ஒரு தலைப்பு அது. ம். ஓ. ஓ. கடைசிக்குள்ள தலைப்பு. ஓ. சட்ட பகுதியில் வர தலைப்பு அது. கடைசி அல்ல, சட்ட பகுதி தொடர்பான சட்டம் அது அங்க வராது. ஆ, ஆ, ஆ. ம், பாப்பமே. நான் சொல்லித்தர தலைப்பு வசனத்திட இறுதியில சொல்லித்தாங்க, நான் நோட்ஸ் போடுறேன். நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள். ஐயா, நீங்க அடையாளங்கள் அடையாளங்கள் என்று சொல்லி கத்தி கத்தி நீ உங்களுக்கு வசனத்துக்கு தலைப்பை சொல்ல நேரமெல்லாம் நீங்க நீட்டுதல் தொடர்பான அடையாளங்கள் அடையாளங்கள். ஓ அடையாளங்கள் சரி சரி சரி. படிச்சு தந்தீங்க, படிச்சு தந்தீங்க. என்ன ஓ, தலைப்பு? நீட்டுதல் தொடர்பான அடையாளங்கள் படிச்சு தந்தீங்க. நீட்டு தொடர்பான நிறுத்தி ஓதும் அடையாளங்கள் இடத்தில் படிக்கல. நீட்டுதல். அப்படியே இல்ல பேல. ஆனா ஆ? இப்ப நீ தலைப்பு பிழையா தான் சொல்றீங்க. இப்பயும் நீங்க தலைப்பை பிழையா தான் சொல்றீங்க. நான் அப்படி சொல்லி தரல. பாப்பமே. நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான அடையாளங்கள் தானே? கடைசி அதான் இல்லையா? அதான் சொல்றேன். நீங்க அடையாளங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஒரு அடையாளங்கள் தான் அப்பயும் பேசுனீங்க அந்த டைம். நான் அப்பயும் நான் பிழைன்னு சொன்னேன். அப்ப திருப்பி இப்பயும் நான் அது பிழைன்னு தான் அப்ப சொன்னேன். ம். அது அடையாளங்கள் இல்ல, ஆ. அடிப்படைகள். அடையாளங்களுக்கும் ஆ. அடிப்படைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி சரி சரி. ரைட். சரி. அடையாளங்களுக்கும் அடிப்படை. நான் ஒரு நாள் அடையாளங்கள் ஓதுனீங்க, சரிதான். நான் உனக்கு அந்த டைமே சரி தந்தேன். நான் செயல்கிட்ட போய் நான் ரெக்கார்டு பிரிக்கலாம். நீங்க அடையாளங்கள் அடையாளங்கள் என்று சொல்ல போகல எல்லா டைம்லையும் ஆ. நான் வந்து ஓ. ஓ. இது அடையாளம் இல்ல, நல்லா பாருங்கோ, தலைப்புக்கு இது அடிப்படைகள் என்றைக்கு நான் விளங்கப்படுத்தினேன். நீங்க அது அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முள்ளுக்கு உள்வாங்க தெரியா? அந்த ஓ, டைம் சொல்லி வசனத்தின் இறுதியிலே 2 அளவு நீட்டுதல் படிச்சு தந்தீங்க. ஓ. 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 வசனத்தை இறுதியில் இந்த ஒரு நீட் 2 அளவு நீட்டுறது. பெல 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 பாத்தீங்களா? அங்க பிரச்சனை. நீங்க சரியா பத்தகமத்து அந்த தலைப்பை பத்தகத்தை போயிட்டு படிச்சு பார்த்தா விளங்கும். சரியா நான் ஃபுல்லா வழங்கப்படுத்தல. நான் அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லா கேட்பேன். ஏன்டா நீ இன்னும் கிளியர் இல்ல, நான் பாயிண்ட மட்டும் சொல்லி தரேன். அடுத்த கிளாஸ்ல அதை மட்டும் சொல்லப்படாது. நான் ஆ. எல்லாம் காரணமா கேட்பேன். வசனத்திட இறுதியில சரி. நீட்டுதலோடு ம். தொடர்பான ம். அடிப்படைகள் என்ற தலைப்பு ம். கீழால சுருக்கமா நான் படிச்ச ம். விஷயம் அப்படி என்ன என்னென்றால், வசனத்துல நிப்பாட்டுற இடத்துல
வசனத்துல ம். நிப்பாட்டுற இடத்துல எந்த அளவு நீட்டணும், அதான் ம். அதுல படிச்ச தலைப்பு. நல்லா விளையும் ஆ, வசனம். ஆ, ஆ. ஆ, சரி சரி. எந்த அளவு நீட்டணும் ஒவ்வொன்றுலையுமா? சரி. வசனத்துல இறுதியில வசனத்தில் இருக்க இறுதியில வேண்டிய சொல்லுங்க. இறுதியில நீட்டுதல் தொடர்பான நீட் அடையாளங்கள். எவ்வளவு நீட்டுறது தொடர்பாகத்தான் நான் கடைசியா பார்த்தது. அந்த ம், கடைசியா நான் ம். தலைப்பு, அந்த தலைப்பு கீழே பார்த்தது. ஓ, அதுல ஓ, எவ்வளவு ஓ. இருக்கும் என்றால், நிப்பாட்டுற இடத்துல நாங்க 2 ம், செகண்ட் ஆக குறைஞ்ச அளவு, அதை விட கூட தான் நீட்டணும். 2 செகண்டோ 3 செகண்ட் தான் நாங்க நீட்டணும். ம். அதுக்கான காரணம் எல்லாம் படிப்பிச்சு படிக்கிறேன். காரணம் ஒன்றும் நான் சொல்லித் தர மாட்டேன். எல்லாம் உங்களோட 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 குறைஞ்சது 2 செகண்ட் தானே படிச்சு தந்தீங்க. ஓ. எஸ் 2 செகண்ட் அதை விட கூட காரணம் கேட்பேன். ஏன் 2 செகண்ட் அளவு விட கூட நீட்டணும்டா? ஆறு அளவு வருதா? ஆ ஆறு அளவு, ஆறு பெரிய மது நீட்டமா வந்தா அது ஆறு ஆறு அளவு வருதா? இல்லதானே? ஆறு 6 செகண்ட் வருது. 6 செகண்ட் வராது. ம். 2 விட கூட செகண்ட்டா அது 3 செகண்டுக்கும் போகலாம். அப்படின்னா அளவு நீங்க சொன்ன மாதிரி இந்த அளவுல சொல்றேன்டா 4 அளவு 5 அளவு 6 அளவு எங்களுக்கு நீட்டலாம். ம். நான் சொல்றது வந்து மத்திர அடையாளத்துக்கு அல்ல, குழப்பி கொள்ளவானாம். ரெக்கார்ட கவனமா ஆ. கேளுங்க. மத்த பத்தி நான் இங்க பேசல. மத்திர அடையாளங்கள் மத்திர அளவுகள் பற்றி பேசல. வசனத்திட ம். இறுதியில நிறுத்தக்கூடிய இடத்துல தான் நாங்க மத்த பத்தி பேசுறோம். ஓ, ஓ, ஓ. ரைட். வசனத்துல ஓ. இறுதியில இந்த இறுதியில நிறுத்தக்கூடிய நிறுத்தக்கூடிய இடத்துல தான் இடத்தில். நாங்க அந்த மத்த சொல்லி தந்தீங்க நான் இப்ப. ஓ, தொடர்பான அடையாளங்கள். ஓ. அப்ப இது 2வது சாப்டர் படிச்சது. ம். சரியா? இது சரி. மூணையுமே ஓ. எனக்கு 5 நிமிஷத்துக்குள்ள விளங்கப்படுதுமா. சின்ன சின்ன விஷயம் எல்லாம் இப்படியெல்லாம் டைம் எடுக்கப்படாது. ம். அப்பதான் அடுத்து உங்களுக்கு ஓகே. ஏன்னா எனக்கு ஓதுறதுக்கு போகலாம், அல்ல எனக்கு ஓத போகல. அது ஓ, எனக்கு ஓதுறதுல அதுதான். இது மூணுமே வந்து சேரும். ஒவ்வொரு வசனத்திலையும் நல்லா விளங்கிடும். நாங்க ஓத போற ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாலையும் இது மூன்றினுடைய தாக்கமும் ஃபுல்லாயிக்கும். எது ம், ம், நான் முதல்ல சொன்ன வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள் ஆயிக்கலாம். மத்தோடு ம், தொடர்பான முக்கியமான 3 தலைப்புகள், சாரி ராகத்தோடு தொடர்பான 2 தலைப்புகள், ராகம் மத்து. இப்ப நான் கடைசி அவங்களோட ம், சொல்லி தந்த வசனத்தை இறுதியில நிறுத்தல் தொடர்பான அடிப்படைகள் என்ற விஷயம். 3வது இந்த தடுமாற்றம் இல்லாம வசனம் கொண்டு ஓதுது ஓதிக்கொண்டு போக்கல வசனத்துல அடியில தடுமாறினா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். வசனத்தை ஓதிக்கொண்டு போகல மத்தியில நீட்டுறதுல என்ன சரி பிரச்சனை வந்துச்சுதான்டா, நீட்டுதல்ல உங்களுக்கு பிரச்சனை, மத்து தொடர்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். வசனத்தை ஓதி முடிக்க போகல என்ன சரி இஷ்யூ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த நிப்பாட்டுறதும் பிரச்சனை. அப்ப மூணும் பிரச்சனை தான் ஆகும். விளங்க சொல்றது? குர்ஆன் வசனம் கொண்டு ஓதுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ம். எழுத்துக்கள் எப்படியுமே அலிஃப்லேருந்து யா வரைக்கும் என்ன வடிவத்துல சரி உங்களுக்கு ஒன்று தெரியுமே. உங்களுக்கு ஓ, தெரிஞ்ச ஓ, ஓ. வடிவத்தை நீங்க வச்சுக்கொண்டு ஓதுறதுக்கு போனாலும் கூட இந்த மூணு பத்திய ம், ஒழுங்கான ஒரு அறிவு ஒன்று இல்லைன்றால் எங்களுக்கு ஓதுறதுல ம், பிரச்சனை வரும். எனவே தான் நாங்க வந்து உங்களுக்கு இந்த சாப்டர் எடுத்தது மூணையும் விளங்கப்படுத்துறதுல. இப்ப 3வது ம், சாப்டர்ல அதாவது என்ன ம். தடுமாற்றம் இல்லாம திக்காம நிப்பாட்டு. சரளமாக ம், ஓதுறது என்ற தலைப்பு கீழே நான் ஒன்று சொல்லி ம், தந்தேன். சாரி ஒன்றை நீங்க சொல்லிக்கிறீங்க, இரண்டும் ஒன்றை ஒன்று முந்தக்கூடாது என்ற கான்செப்ட். ம், எது ம், ம். எதை முந்தப்படாது? சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க பாபு. என்ன சார்? விலங்குல கேக்குது இல்ல? கொஞ்சம் சத்தம், கொஞ்சம் சவுண்ட கொஞ்சம் கூட்டுறேன். ஓகே, சொல்லுங்க இரண்டும் சார். ஒன்றை ஒன்று முந்தப்படாது என்று சொன்னீங்க தானே, எதெல்லாம் முந்தப்படாதுன்னு சொல்லுங்க பாப்போம். கண், வாய். ஆ எது முந்தன சரியா? எது முந்தப்படாது? கண் தான் முந்தோண்டு, வாய் முந்தக்கூடாது. ஆமா, அப்ப எது இங்க ஒன்றை ஒன்று முந்தான்னு சொல்லிக்கிறது எதை? கண்ண, வாய் முந்துறது. வெரி குட். கண்ணை வாய் முந்தி கொண்டு போறது எங்களுக்கு ஓதல்ல தடுமாற்றத்தை திக்குதல அது மட்டும் வரும். கொண்டு வரும். ஓ, ரைட். ரெண்டாவது, ஓ. இரண்டுக்கும் இடையில இடைவெளி நில்லுதல்னா என்னென்றால், நான் திருப்பியும் சொல்லி தரேன். போன கிளாஸ்ல நீங்க அதை பிழையா சொன்னீங்க, திருப்பி இன்றைக்கு பிழையா சொல்லிக்கிறீங்க. ம், ஒன்றை ஒன்று முந்திர அப்படி என்றால் நீங்க ஈயாக்க நல்லா பார்த்துக்கணும். ஈயாக்க ம், என்று நீங்க ஓத ஆரம்பிக்கிற டைம்ல உண்மையில ம். உங்களோட கண் எங்க ஈக்கணும்? சரியான ஓதலுக்கு நஅபுதுல ஈக்கணும். ஆ? ஈயா நாபுதுல போகணும் அடுத்தது. நஅபுதுல போகணும். ஈயாக்கன்று ஓதுற டைம்ல நஅபுது ம். என்றதுல கண் போகணும். ஓ, ஓ. விளங்கினாது? ஓ, விளங்கிச்சு விளங்கிச்சு. விளங்கின. ஆனா நீங்க நஅபுதையும் விட்டு போட்டு ஈயாக்கையும் விட்டு போட்டு நஸ்தைனை பார்த்து முடிச்சிட்டீங்க, இந்த இடத்துக்கு கண் பார்வை வந்துட்டுது அப்படி என்றால், நான் ஸ்கிரீனை பார்த்துங்க அது மார்க் பிப்போ. பண்ணேன். இங்க ஓ, வந்துட்டு ஓ, சொன்னா நீங்க ஓ. ஓதுறீங்க இந்த இடத்துல
சரியா? கண் நீக்குது இங்க. ஆகவே இந்த ஓ பின்னாம்பு இடைவெளி உண்டு இதா நான் மார்க் பண்ணிடும். ஓ ஓ ஆ பெரிய இடைவெளி உண்டிக்குதோ. இந்த இடைவெளி தான் நாங்க ஈயாக சொல்றது எஞ்சி இடைவெளின்னு சொல்லி. நஸ்தாயின் இதான் இடைவெளி. ரைட் ரைட் ரைட். இல்லைங்க? அடுத்த சரி. கிளாஸ்ல ஆ, கேட்பேன் எங்க இடைவெளி. ஈயாக்கண்டு ஓத போக்கல நஅபுது ஈயாக்கண்டு இழுத்து கொண்டிருக்கிறது எல்லாம் பேர் இடைவெளி அல்ல. அப்படி ஒரு இடைவெளி உண்டு இல்லைங்க. நீங்க சொன்ன ஆன்சர் நீங்க சொன்ன விடாதான். ஈயாக்கண்டு இழுக்கிறது எல்லாம் இடைவெளி அல்ல. அப்ப அந்த இடைவெளி நாங்க சரியா தெரிஞ்சுக்கணும். ஆ, சரியா? சரி. சரி. ம், ம், மூணாவது ம், மூணாவது மூணாவது நாளை சொல்லி தரேன். அப்ப அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லா கேள்வி கேட்கலாம். ரெடியாகாம கிளாஸ்க்கு வரணுமா? அவ்வளவு கேள்வி கேட்பேன் நான். 3 சாப்டருக்கு 3 ஓகே. கேட்பேன். என்ற வேற ம், சாப்டர் இல்லை. மூணையும் நீங்க விளங்கப்படுத்தி உங்களுக்கு சரியா விளங்கினீங்கன்னா எனக்கு உரம் ஓதுறதுக்கு போயிடும். அல்ல திருப்பி திருப்பி அதை நான் உங்களுக்கு சொல்லி தரணும். மூணாவது ம், ம். கண்ணால ஓதுற ஸ்பீட் ஒன்றைக்கு தானே. ஓ கண்ணால ஃபாஸ்டா ஓதிலும். கண்ணால ஓ ஃபாஸ்டா கொண்டு போய் அந்த கண்ணால ஃபாஸ்டா ஓதுற ஸ்பீடுக்கு நாங்க வாயால ம், ம். ஓதுறத மாத்துறது அது பெரிய பிழை. கண் பலவல பிள்ளை. கண் ஓ அது பிள்ளை, பெரிய பிள்ளை தான். சரி அதான் தானே சொல்றேன். சொல்றேன். அதான் மூணாவது பிரச்சனை. இப்போ கண் எவ்வளவு ஃபாஸ்டா போதும் அந்த ஸ்பீடுக்கு நாங்க வாயை கொண்டு போனோம்னா எங்களுக்கு உச்சரிக்கவே முடியாது. எங்களோட ஓதல் தெளிவில்லாம போகும், பிழை வரும், உச்சரிப்பு பிழை வரும், எல்லா வகையான பிழையும் வரும். இது மூணாவது கேன்சர். எங்களோட ஓதல் ஓ தடுமாற்றத்துக்கு உள்ளாகிறது. பிழையான ஓதலுக்கு போறதுக்கான மூணாவது காரணம் எங்களோட கண்ட ஸ்பீடுக்கே தான் எங்களோட வாயை நாங்க வாய்ப்பு கொண்டு போறது. போகக்கூடாது. ஓ நாலாவது கண்ணும் வாயும் ஒரே இடத்த ம், ஓதிக்கொண்டிருக்கிறது. இப்ப ஈயா கேண்டு எடுத்து அந்த க என்றத்தை தான் கண்ணும் ஓதுறது, அதைத்தான் வாயும் ம். ஓதுது. அடுத்த எழுத்து என்ன என்றத்தை கண் பார்க்கல அப்படி என்றாலும் பல. இப்ப ரெண்டும் ஒரே இடத்தில் நிற்கப்படாது. ஈயாக்குண்டு வாய் ஓத போகல கண் என்ன செய்யணும்? பக்கத்துக்கு வந்துடணும். நஅபுதுக்கு வந்துடணும். நஅபுதுவ ஓதி கொண்டு வர போகல கண் இந்த ஈயான்ற இடத்துக்கு போய்த்திடணும். ஈயாக்கண்டு வாய் ஓதி வைத்துக்கணும். கொண்டு வருது. கண் வந்து நஸ்தாயின் பக்கத்துக்கு வந்துடணும். இப்படி வந்து இப்படி இப்படி வைப்போம். ஓ முன்னுக்காய் கொண்டு ஓ ஓ போகணும். அல்லது அதுலேயும் பிழை வரும். ம். சரிங்களா? சரி. விளங்கிச்சு விளங்கிச்சு. இன்றைக்கு முக்காவாசி நான் ஏண்ட வேலை சொல்லிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நான் சரி பிழை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன கேட்கப்படாது. ஏன் பிழை ஏன் சரி என்ன கேட்கப்படாது. அப்ப சரியா நீங்க சரி அதுக்கு சரி ஃபுல்லா ரெடி ஆயிட்டு வரணுமா? மூணையும் கேட்பேன். முதலாவது திருப்பி தலைப்பு சரி. சொல்லிட்டேன். வசன இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள் தலைப்பு. இரண்டாவது தலைப்பு ம், ராகம். ம், ராகத்துக்கு கீழே ம். மத்தியினுடைய அடிப்படைகள். அதுக்கு கீழே ம். வசனத்திட இறுதியில நிறுத்துதலோடு தொடர்பான மத்தியினுடைய அடிப்படைகள். அதுக்கு பின்னால ஆ, தடுமாற்றம் இல்லாம ஓத வேண்டிய முறைகள். இந்த 3 தலைப்பும் ரைட். தலைப்பு கீழே கேட்பேன். சரி ஓகே. ரைட் வருமா இன்ஷா அல்லாஹ். இதுல நீங்க இந்த தடுமாற்றம் இல்ல விட சொல்லிட்டீங்க என்றால் அல்ஹம்துலில்லாஹ் ம், நேரடியா நாங்க ஓதுறது ம், போய்த்துருவோம். ம், ம், ம்.